ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மங்கில் உள்ள ஒரு ஃபனல் தான். அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் ஸ்டவ்லாம் இருக்கும்போது மண்ணெண்ணெய் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஃபனல் தான் அது. இப்போ நம்ம மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்டிக்கர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபனல். சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இது எல்லாமே சின்ன பீஸாக இருந்தாலுமே இதெல்லாம் அதிகம் கிடைக்காது. அதனால் அங்கே வாங்குகிற இடத்துல ரேட்டு கொடுத்தா இந்த பீஸ் வந்து 900ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு மருந்து உரைக்கிற கல் தான். குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு உரம் மருந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கக்கூடியது, சின்ன சைஸு. இந்த பீஸ் வந்து 450 ரூபா, 415 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு சின்ன குண்டா, நல்லா உயர குண்டா மாதிரி இருக்கக்கூடியது. சின்ன சைஸ் தான் இது. நம்ம தயிர் உர போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ், நல்ல ஈயம் பூசினது, நல்ல கண்டிஷனில் உள்ளது. 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்குது. இந்த பீஸ் வந்து 700 ரூபா, 700ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சந்தன பெலா மாதிரி இருக்கக்கூடியது. முழுக்கவே உருக்கு பீஸ் இது. அதோட வாட்டம் எல்லாமே, அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிஷன் நல்லா இருக்குது. எப்படி அந்த ரொம்ப பழங்கால பீஸ் இது. அதனால் எப்படி வாங்கிட்டு வந்தீனோ அப்படியே போட்டிருக்கேன். நம்ம வேணும் நல்லா விலைக்கு கழுவுனோம்னா இன்னும் நல்ல பளபளன்னு வந்துடும். இதோட சைஸும் 4 இன்ச்சு சைஸ் தான். 950, 950ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கில் உள்ள ஒரு 2 கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடியது தான். நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிண்ணம். ரெண்டுமே நல்ல வேறு வேறு கலரு. நம்ம நூடுல்ஸு இல்லை சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா எடுத்து வச்சு டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த பீஸு. இது ரெண்டும் சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் வந்து 7.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அகலம் இருக்குது. பெருசு வந்து 7.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு. சின்னது வந்து அதை விட ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்ன சைஸு. ஹைட்டு வந்து 1.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2 பீஸும் சேர்த்து 1300 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1300. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன ஒரு அனடைஸ்டு அலுமினியம்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் அலுமினியத்தில் உள்ள ஒரு பாக்ஸு. இது வந்து ஒரு நம்ம கேஷ்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லாக்கோடு இருக்குது. நல்ல ஒரு கலர், அட்ராக்டிவான ஒரு கலரு. நல்லா அமுத்தினோம்னாலே லாக் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக் லாக் மாதிரி. அப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும்னா தான் ஓப்பன் ஆகும் அந்த லாக் இருக்கிறத. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 850, 815 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ரோஸ் வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 துடுப்பு தான். நல்ல ஒரு அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு துடுப்பு. ஆனால் துடுப்பில் உங்களுக்கு ஒரு சைடு வந்து நல்லா கூராக செஞ்சுருக்காங்க. எதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்கிறது தெரியல. நம்ம வத்தல்லாம் போடும்போது கூழ்லாம் கிண்டும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் 2ம் சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன். ஒரு அடி உள்ளது. 2 பீஸும் வந்து 500ன்னு விலை கொடுக்குறேங்க. நம்ம தனியாக இது வந்து இந்த மாதிரி பீஸ்லாம் தனியாக நம்ம கொரியர் அனுப்புறதே கொஞ்சம் ரிஸ்க்கு. நம்ம பார்த்து வேறு பொருள் வாங்கும்போது சேர்த்து அனுப்புறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன ஒரு மங்கில் உள்ள ஒரு சின்ன தூக்கு தான். சைஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்குது. நல்ல ஒரு 600 ml கிட்ட பிடிக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. மூடி நல்ல டைட்டாக இருக்குது. என்ன வேணாலும் எண்ணெயெல்லாம் வச்சு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். நல்ல உட்டன் ஹேண்டிலு, நல்ல அட்ராக்டிவாக நல்லா இருக்குது. இப்போ கலராக இருக்கும்போது அது நம்ம பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த பீஸ் வந்து உங்களுக்கு 900ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஜப்பான் மரவை. இது கொஞ்சம் வித்தியாசமான பீஸு, ஆன்டிக் பீஸுங்க. இப்போ உள்ளது கிடையாது. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முந்தின பழமையானது. டிசைன்லாம் இருக்கக்கூடியது. அதில் ஏதோ அந்த நாட்டோட எழுத்தும் பொறிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலேயுமே டிசைன் இருக்குது. இது வந்து ஒரு மரவையிலே ஒரு மரக்கா மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இது இந்த மாதிரி மரவையில் இந்தளவு கண்டிஷனில் கிடைக்கிறதில்ல. இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு, 6 இன்ச்சு ஹைட்டுக்கு 7 இன்ச்சு அகலம் இருக்கிறது. இந்த பீஸ் வந்து 2600 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன். இதுவுமே வந்து இப்போ தனியாக நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புறது சிரமம். இந்த பெரிய பித்தளை தூக்கெலாம் வாங்கினா அந்த மாதிரி இருக்கிறதுல வாங்கும்போது அதுக்குள்ளே வச்சு அனுப்புறது மாதிரி இருந்தால் தான் இந்த பீஸ்லாம் சேல் பண்ண முடியும். இல்லைன்னா ஏன்னா ரொம்ப அந்த காலத்து பழங்காலத்து பொருட்கள் நமக்கு வந்து கொரியரில் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பீஸ் இந்த மரக்கா வந்து 2600 ரூபாங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து இன்றைக்கி சொல்கிற எல்லா பொருளோட விலையுமே இன்க்ளூடிங் கொரியர் தான்.
அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பால் தூக்கு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 லிட்டர் 3.5 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது, நல்ல மர பிடி உள்ளது. வெயிட் வந்து இந்த பால் தூக்கு, இந்த பக்கத்தில் இருக்க அந்த பெரிய தூக்கு எல்லாமே வெயிட் ரேட்டுக்கே கொடுக்குறேங்க. இது வந்து 1.25 கிலோ இருக்குது. கிலோ 1600 2100 இந்த பீஸ் விலைக்கு கொடுக்குறேன். நம்ம கிலோ 1600 ரேட் போட்டு உங்களுக்கு கொரியர் சார்ஜ் போட்டு உங்களுக்கு 2100 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு தூக்கு தான். அது நம்ம அரிசி ட்ரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு டைனிங் டேபிளில் வைக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னைக்கெலாம் வந்து நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுக்குறோம். அது எறும்பு வராமல் அது ஒரு இதில் போட்டு வச்சிட்டோம்னா குழந்தைங்க தானாக வந்து திறந்து எடுத்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் இதில் ஒரு இதில் போட்டு வச்சிட்டோம்னா பிள்ளைங்க தானாக சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் அது வாங்கிட்டு வந்தது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு இருக்குது. ஒரு 7-8 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியது, கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நல்ல அகலமாகவே இருக்குது. இதுவுமே வந்து வெயிட் வந்து 2 கிலோ 2.25 கிலோ இருக்குது, 2.200 இருக்குது. கிலோ 1600 ரேட்டு போட்டு உங்களுக்கு 3700, இந்த பீஸ் வந்து 3700 விலை கொடுக்குறேங்க. இந்த பீஸ் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல அந்த மெழுகு கூட கலையாமல் அப்படியே இருக்குது. அந்த காலத்து பொருள், ஆனால் அது அந்த காலத்து பொருளுக்கான தகடு பாருங்கள் என்ன தன்மையில் மஞ்சேன்னு இருக்குது. 3700 அந்த பீஸு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு க்ரீன் கிளாஸில் உள்ள ஒரு ஆரஞ்சு ஜூஸர் தான். இதில் வந்து இதுவுமே வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது. அதில் வந்து அவுன்ஸ் கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, எந்த இடத்துல எது வரைக்கும் எந்த அவுன்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கானது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. இதுவுமே ரொம்ப கிடைக்காது, இதெல்லாம் ரேர் பீஸு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு 100 பீஸ் வேணும்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து உங்களுக்கு 2600 விலைக்கு கொடுக்குறேங்க. கரெக்டாக லாக்கில் போய் நம்ம வச்சு பொருந்துற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது ஒன்று கரெக்டாக பொருந்திக்கும். இதே இதெல்லாம் வந்து நம்ம கூடுதல் லாபம்லாம் இல்லாமல் உங்களுக்கு வாங்கின ரேட்டு மாதிரி ஒரு சின்ன இது வச்சு உங்களுக்கு நான் விலைக்கு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இந்த பீஸ்லாம் திரும்ப கிடைக்காது. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு ஊறுகாய் ஜாடி தான். இது பிங்கானில் உள்ள ஒரு ஊறுகாய் ஜாடி தான். இது கொஞ்சம் பெரிய சைஸ், நம்ம ஏற்கனவே போட்டிருந்த சைஸ்லாம் விட கொஞ்சம் பெரிய சைஸ், 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு உயரம் வரக்கூடியது. இதுவுமே வெங்கிலாண்டு ஜாடி, வெளிநாட்டு ஜாடி. 2 சைடும் அழகாக காது வச்சது. இந்த மாதிரி காது வச்ச ஜாடியும் நான் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே நிறைய பொருட்கள் இருந்தாலும் அதில் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜாடி வந்து 1300 விலைக்கு கொடுக்குறேங்க. வெயிட்டே ஹெவி வெயிட்டாக இருக்கும் அந்த ஜாடி எல்லாமே. மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு வித்தியாசமான பீஸ் தான் இதுவுமே. இது வந்து பாருங்கள், ஒரு புக்கு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. பார்க்குறதுக்கு வந்து புக்கு மாதிரியே இருக்கும். 2 சைடு மேலேயும் கீழேயும் தேக்கு மரத்துலேயும் சுற்றிலும் ரோஸ்வுட் மரத்துலேயும் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஓப்பன் பண்ணுறது, இந்த சைடு லாக் இருக்கிறது. நம்ம புக்குன்னு நினச்சி அப்படி திறக்க முடியாது, இந்த சைடு இப்படி தான் திறக்கணும், இப்படி தான் திறக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் ஒரு சீக்ரெட் பாக்ஸ் மாதிரி எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் பார்டர் மாதிரி ரோஸ்வுட் கொடுத்து நடுவால் வந்து தேக்கு கொடுத்துருக்கிறது அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாம் அதுக்காக அந்த காலத்தில் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புக்கு மாதிரியே இருக்கும். வெளியில் வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ நம்ம ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு நம்ம புக் செல்ஃபில் சீக்ரெட்டாக இதில் ஏதோ நகையெல்லாம் வச்சுட்டு புக் செல்ஃபில் வச்சுட்டோம்னா சுத்தமாகவே தெரியாதுங்கிற மாதிரி புக்கு மாதிரியே இருக்கும். அப்படியே டக்குன்னு பார்த்தோம்னா இந்த இந்த சைட்லலாம் புக்கு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த ரவுண்டாக அதை கவர் பண்ணி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 2700 விலைக்கு கொடுக்குறேங்க. ஜுவல் பாக்ஸ் தான், பட் அது ஒரு புக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் பாக்ஸ். சைஸ் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு சைஸுக்கு 6 இன்ச்சு அகலம் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் நம்ம வித்தியாசமாக பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். இப்போ அடுத்ததாக பார்க்குறது கருங்காலியில் உள்ள ஒரு உலக்கை தான். அந்த காலத்து உலக்கை, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முந்தின ஒரு உலக்கை, கருங்காலி உலக்கை. கேட்டிருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது செட்டிய வீட்டில். அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின உலக்கை இதெல்லாமே. இது வந்து சைஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலம் உள்ளது. நீளம் பார்த்தா 4 அடி உள்ளது. நல்ல பெரிய உலக்கை, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது நிறைய பேர் இப்போ வந்து நம்ம வாங்கி வைக்கிறாங்க வீட்டில், நல்லது அப்படின்னு வைக்கிறது நல்லது அப்படின்னு வாங்கி வைக்கிறாங்க. இந்த பீஸ் வந்து 12,000 ரேட்டு, உங்களுக்கு இன்க்ளூடிங் கொரியர் தான். கிடைக்க மாட்டேங்குது. கோயிலுக்கு தான் மெயினாக வாங்குறாங்க. கோயிலில் கலசம்லாம் வைக்கும்போது வேணுங்கிறவங்க வாங்குறாங்க. வீட்டில் வந்து இந்த இது வைக்கிறது நல்லதுன்றதுனால வாங்குறாங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ஆர்ட் டெக்கோ பீஸ் தான். இதுவும் இன்றைக்கி பார்க்குறதுல இன்றைக்கி நிறைய பொருட்கள் எல்லாமே ரேர் ஐட்டம் தான் போட்டிருக்கோம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பொருள் தான். இது வந்து ஒரு அன்னப்பச்சி வந்து எப்படின்னா பித்தளையிலேயே இதை வந்து எம்போஸ்டு ஆர்ட்டுன்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ஆர்ட், பின்பக்கமாக ஒரு தகடு எடுத்து பின்பக்கமாகவே அடித்து அதை மேடாக்கி மேலே கொண்டு வந்து அதில் டிசைன் செய்கிறது எம்போஸ்டு ஆர்ட்டுன்னு சொல்கிறது. இதை கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயிலில் தான் இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுக்குன்னே வேலை தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும். பின்னாடி அழகாக ஹூக் இருக்குது.
நல்லா அன்னப்பச்சி நல்லா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கிட்ட நல்லா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்கிறாங்க. சைஸ் வந்து 1 அடிக்கு 1 அடி உள்ளது. வித்தியாசமான ஒரு பீஸ். இந்த இப்போ பார்த்தோம்னா தெரியும். ஒரு சின்ன தகடு எடுத்து அது மேலே எம்போஸ்டாக கொஞ்சம் உயரம் தூக்கி அதில் டிசைன் அடித்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 3900 பின்பக்கமாகவே அடிச்சு செய்கிற வேலை. பழுக்க காய்ச்சி பின்பக்கமாகவே அடித்து அதில் டிசைன் அடித்து செய்கிற வேலை அது. இதெல்லாம் அந்த அந்த செய்கிறவங்களுக்கே காஸ்ட் வந்துடும், அந்த காஸ்ட் வந்துருங்கிற மாதிரி. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன மரத்தில் உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் தான். சின்ன பாக்ஸாக இருந்தாலும் இதுலேயும் வித்தியாசம் உண்டு. இது என்னென்னா உங்களுக்கு குடஞ்சே செஞ்சுருக்கிற பாக்ஸ், ஜாயின் பண்ண பாக்ஸ் கிடையாது. கீழே இருக்கிற அந்த பீஸ் வந்து ஒரு முழு பீஸ் எடுத்து உள்ளே குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க. எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் கிடையாது. 4 பீஸ் எடுத்து ஜாயிண்ட் அடித்து செய்கிறது இந்த காலத்தில் இருந்தால் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து ஒரு பீஸில் உள்ள பலகை குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 800 விலை கொடுக்குறாங்க, 800. அடுத்த பார்க்குறது வந்து ஒரு வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு ஃப்ரூட் பவுல் தான். ஃப்ரூட் பவுலு இல்லை ஃப்ளவர் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். பூ போட்டு வச்சுக்கிறதுக்கு, ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். முழுக்கவே பொட்டு அடித்தது, முழுக்கவே அந்த காலத்து பீஸு, கை வேலைப்பாடு, முழுக்க பொட்டு அடிச்சிருக்கிறது தெரியும். அது போக அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்கெலாம் நல்ல கனமான கம்பி கொடுத்து திருத்தமாக செஞ்சுருக்குறாங்க. சைஸ் 1 அடிக்கு 1 அடி வரக்கூடியது. அடியில் பேஸ் இருக்குது, ரொம்ப அழகாக ஒரு பேஸும் இருக்குது. வெள்ளை பித்தளையெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதே இல்லை. அதில் இந்த மாதிரி வித்தியாசமான பீஸ் இதே மாதிரி இன்னும் வேணும்னா கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. இதுவும் வித்தியாசமான ரொம்ப நல்ல ஒரு பீஸு. நம்ம வந்து இப்போ இந்த இதுலலாம் இப்போ ரோஸ் மாதிரி வச்சோம்னா அவ்வளோ அப்படியே ஹார்ட் ஷேப்பில் ஒரு ரோஸ் அப்படியே நம்ம வீட்டில் ஒரு டெக்கரேஷன் பண்ணி சுற்றிலும் ரோஸ் வச்சோம்னா ஹார்ட் ஷேப்லேயே ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மல்டி பர்பஸாக இதெல்லாம் இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களே வாங்கிடுவாங்க. இந்த பீஸ்லாம் அவ்வளோ நல்லா அவ்வளோ ஒரு ஷேப், வித்தியாசமான ஷேப். யூஸ்வலாக அந்த ஷேப்பில் கிடைக்காது. இந்த பீஸ் வந்து 3700 விலைக்கு கொடுக்குறேங்க, 3700. நல்லா வரும்பெல்லாம் நல்லா மடக்கி விட்டு நல்லா திருத்தமாக இருக்குது. இது பின் சைடு நல்ல பெரிய பீஸு, நல்ல பெரிய பீஸு, நல்ல பார்க்கவும் நல்ல கலரும் நல்ல பிரைட்டாக நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு விளக்கு தாங்க. இதுவும் நல்ல அந்த காலத்தில் உள்ள ஒரு விளக்கு, 1.25 அடிக்கிட்ட உயரம் உள்ளது. இது வந்து உங்களுக்கு வெயிட் வந்து 1.25 கிலோ இருக்குது. இந்த விளக்கு வந்து கிலோ 1500 ரேட்டு போட்டு கொடுக்குறேங்க. 2700 இந்த விலைக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு கிலோ ரேட்டு போடும்போது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அந்த 5 முக விளக்கு திருத்தமாக நல்லா தெளிவாக இருக்கக்கூடியது. அந்த தண்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்து பேட்டர்னு நல்லா அந்த ஒவ்வொரு டிசைனுமே நல்லா நீட்டிக்கிட்டு நல்லாயிருக்கும். இப்போ உள்ளது மாதிரி இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்குமே ரொம்ப பார்த்து தான் நம்ம பொருள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.